பாக்யலட்சுமி கதை ரொம்ப மோசமா போகுது. இனியாவுக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, ஏன் இப்படி பாவம் பாலும் கிணறுல தள்ளுறீங்க. விஜய் டிவில ரொம்ப நாட்களா டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு சீரியல் தான் பாக்யலட்சுமி. இந்த சீரியல்ல ரீசெண்டா இனியாவும் ஆகாஷும் லவ் பண்ற விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாகி சண்டை போட்டு கோபியும் செல்லியனும் ஆகாஷ அவங்க வீட்டுக்கே போய் அடிச்சு 2 பேரையும் பிரிச்சு விட்டது மட்டும் இல்லாம கோபி இனியாவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நிதிஷ் என்ற ஒரு பணக்கார மாப்பிளைக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருந்தாரு. இதை பார்த்து கடுப்பான பாக்யலட்சுமி சீரியல் ஃபேன்ஸ் பலரும் இனியாக்கு ஏன் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சீங்க, அவ பாவம் பாலுங்கணத்துல தள்ளுறீங்க மற்றும் பாக்யலட்சுமி சீரியல் இப்ப ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்குன்னு இப்படி பலவிதமான கருத்துக்களை சோசியல் மீடியால தெரிவிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இதுக்கெல்லாம் பதிலளிக்கிற விதமா இந்த சீரியல்ல கோபி கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு வரக்கூடிய ஆக்டர் சதீஷ் பேசி ஒரு வீடியோவை ரீசெண்டா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காரு. நண்பர்களே, பாக்யலட்சுமி கதை ரொம்ப மோசமா போகுது. இனியாவுக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, ஏன் இப்படி பாவம் பாலும் கிணறுல தள்ளுறீங்க. பிரச்சனை வந்தாதான் கதை. எல்லாருமே எப்பவுமே சந்தோஷமா ஜாலியா இருந்தா அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? சோகத்துல தான் பாட்டு, சோகத்துல துக்கத்துல இறப்புல இழப்புல தான் கவிதை, அனுபவம். எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க, கதை முடிஞ்சு போச்சு. அப்புறம் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இவங்க கதை இப்படி போச்சு, இவங்க எந்த பிரச்சனை ஆச்சு, இவங்க கல்யாணம் பண்ணாங்க அதனால பிரச்சனை ஆச்சு, அவன் ஒரு கிரிமினல், அவன் அக்யூஸ்ட், இப்படிதானே பாக்யா கோபி ராதிகா சொல்லி 5 வருஷம் ஓட்டிட்டோம். நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் கண்ணுங்களா, நான் ஒரு அன்றாட கூலிக்காரன் நடிகன். வைத்த பிறப்புக்காக நாங்கள் ஓட்டுறோம், எங்கள் வாழ்க்கையை ஓட்டுறோம். எங்கள் டைரக்டரும் அப்படிதான், கதாசிரியரும் அப்படிதான். மேலிடத்துல உட்காந்துருக்காங்க பாருங்களா, அவங்க சொல்றதுதான், அவங்க சொல்லப்படி தான் எல்லாமே நடக்குது. நாங்கள் என்ன பண்ணுவோம்? ஐ லவ் யூ. ஜெய் ஹிந்த்.